கரும்பு உற்பத்தியுமே ரசாயனம் இல்லாம உற்பத்தி பண்றோம். இந்த உற்பத்தி பண்ற வெல்லமோ நாட்டு சர்க்கரையுமே ரசாயனம் இல்லாம உற்பத்தி பண்ணி குடிக்கிறோம். இதை நேரடியாவே உபயோகப்பாளர்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இதை கடந்த ஒரு 4 ஆண்டுகளா கொடுத்துட்டு இருக்கோம். இதோட வெரைட்டி பாத்தீங்கன்னா COC 86032 ஒரு வெரைட்டி. இது கரும்பு உற்பத்திக்கு நாட்டு சர்க்கரைக்குமே இந்த வெள்ளத்துக்குமே நல்லா பதமா வரும்னா இது ஒரு வெரைட்டி தான். கடந்த 30 ஆண்டுகளாவே இது ஒரு வெரைட்டி தான். இது சிறப்பா பண்ணிட்டு இருக்குது. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா நம்ம தென்னார்காடு மாவட்டம் கடலூர்ல நம்ம சிறப்பா நேரடியாவே கொடுத்துட்டு இருக்கோம். இது சாறு எடுத்தது பாலை எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ரசாயனங்கள்லாம் கலப்பாங்க. அதாவது கலர் அழுக்கு நீக்கி கலர் வர்றதுக்காக இது மாதிரி நிறைய ஸ்டேஜ் இருக்குது. அதெல்லாமே பண்றதுக்காக ரசாயனம் பண்ணப்பாங்க. நம்ம இதுல எதுவுமே ரசாயனம் கலப்பே எதுவுமே இல்லை. சாறு எடுத்ததுக்கு அப்புறம் அழுக்கு நீக்கிறதுக்கு மட்டும் சோடா கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அது அழுக்கு நீக்கிறோம். உங்களுக்கு குறைஞ்ச அளவு தான், அதுவும் சமையல் சோடா போடுவாங்க. அது குறைஞ்ச அளவு தான் போடுவோம். மினிமமா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஒரு கொப்பரை. இது 703 டன் கொப்பரை. இது 3 டன் கொப்பரைனா அதாவது 3 டன் கரும்புக்கான ஒரு கொப்பரை அளவு. அதுல இருந்து 3 டன்னோட கரும்பை எடுத்தோம்னா எவ்வளவு சாறு வருதோ அந்த அளவை ஒரு கொப்பரையில போடுவாங்க. இந்த கொப்பரையில ஒரு எக்ஸாம்பிள் 100 கிலோ ஒரு கரும்பு இருக்கு அப்படின்னா அதுல இருந்து 10 கிலோ 10% சர்க்கரை வரும். இப்ப 100 கிலோ கரும்பு வருது அப்படின்னா அதுல இருந்து 10 கிலோ 10% எப்பயுமே சர்க்கரை உற்பத்தி ஆகும். உங்களுக்கு அப்படி எடுத்தோம்னா நல்ல உற்பத்தின்னு அர்த்தம். ஸோ ஒரு கொப்பரையில நாங்க 60ல இருந்து 65 கிலோ சர்க்கரை எடுப்போம். நேத்தி டெய்லி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். வெள்ளமும் அதே மாதிரி எடுப்போம். அது பதம் பாக்குறவங்களும் தனியா இருப்பாங்க. அவங்க பார்த்து சொல்லும் போது அதை எடுப்போம் நம்ம. சரி சரி.